ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேட்குறப்போவே நாவில் உமிநீர் ஊற வைக்கிற காரமான உனக்கு செம்மீன் சம்மந்தி பொடி. சூடு சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டா அந்த ருசியை தனித்தாங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் டேஸ்டான இந்த செம்மீன் சம்மந்தி பொடி செய்கிறதுக்காக பாருங்கள், இவ்வளோ வகைகள் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு கருவாடு இறால கூட அரை கப்பு சின்ன வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணியது, அரை கப்பு கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக புளி, இவ்வளோ தான். இறாலில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் கலோரி கம்மியான ஒன்று தான் இறால். கூட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடு, கால்சியம், ஃபோஸ்ஃபரஸ், இரும்பு சத்து எல்லாமே இதில் இருக்கும். அதனால ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான் இறால். இதனோட சம்மந்தி பொடி சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இறால் கிடைக்கும்போது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இனி 2 கப்பு தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வத்தல் மிளகு நம்ம இதிலேக்கு சேர்க்கணும். வரமிளகாயும் இதிலேக்கு சேர்க்க வேணும். ஆனால் நான் வரமிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் இப்போது அதை எடுத்து வைக்கிறதில்ல. இனி சம்மந்தி பொடி செய்கிறதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. சூடான கடாயிலேக்கு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். அதிலேக்கு நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த தேங்காயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருந்து ஹை ஃப்ளேமினை இடையில் வச்சு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆனால் கை எடுக்காமல் இதே மாதிரி கலர் விட்டுட்டே இருக்கணும். நம்ம தேங்காய் தீஞ்சு போகக்கூடாது. தேங்காய் நல்ல ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கறிவேப்பிலை இதிலேக்கு நான் சேர்த்தியிருக்க. கூட சின்ன வெங்காயവും பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியும் இதிலேக்கு சேர்க்கலாம். இதையை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். தேங்காயோட கலரு நல்லா மாறி வரணும். பாருங்கள், இந்த கலரில் தான் நம்ம தேங்காய் வரணும். அது வரைக்கும் இதே மாதிரி கலரை விட்டு ஃப்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. இனி இதிலேக்கு நம்ம எடுத்து வச்சு புளி சேர்க்கலாம். புளியையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கூட நமக்கு இதை நல்லா சூடாக்கி எடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரணும். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலரை விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறத கொஞ்ச நாள் இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இனி இதிலேக்கு 3 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் நான் சேர்த்தி இருக்குது. இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்தி இருக்கிறது. நீங்கள் காரத்துக்கு கரெக்டாக வர மாதிரி வரமிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. நீங்கள் தூள் சேர்க்கலைன்னா ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாய் ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா தான் தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வரமிளகாய் ஃப்ரை பண்ணியதுக்கு பின்னாடி தான் நம்ம அது மாற்றி நம்ம தேங்காய் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வரமிளகாய் சேர்த்திருந்தா தான் அந்த மாதிரி செய்யணும். தூள் சேர்த்திருந்தா நம்ம தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகியதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். இப்போ தேவையான உப்பு நான் அதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இன்னொரு தட்டிலேக்கு போட்டு இந்த தேங்காய் ஆறதுக்காக வைக்கலாம். தட்டிலேக்கு தேங்காய் போட்டதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் இது ஆறி வரும். அதுக்கப்புறமா அதே கடாயில் தான் நம்ம இறால் ஃப்ரை பண்ண போகிறேன். இறாலை நான் நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கு. க்ளீன் ஆக்கியதுக்கப்புறமா தான் கழுகி எடுத்திருக்கு. அதே கடாயிலேக்கு இந்த இறால் சேர்த்து நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதிலேக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற ஒன்றும் தேவையில்லை. நல்ல கிறிஸ்பி ஆகிட்டு வரணும் இறால். இறாலுக்கு மலையாளத்தில் செம்மீன், அதே மாதிரி கொஞ்சு என்னெல்லாம் பேர் இருக்கும். தமிழில் இறால் என்ன தான் நான் கேள்விப்பட்டிருக்கு. வேறு எதாவது பேர் இருக்குதா இல்லை என்ன எனக்கு கரெக்டாக தெரியல. இருந்திருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. நம்ம தண்ணியில் நல்லா கழுகி எடுத்த இறால் தான். அதனால் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி கலரை விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ அதே மாதிரி ஆயிடுச்சு. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இதுவும் இன்னொரு தட்டிலேக்கு மாற்றி ஆறதுக்காக நான் வச்சுருக்கேன். நல்லா ஆறியதுக்கு அப்புறமா தான் நம்ம சம்மந்தி பொடி ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா ஆறி இருக்குது. அதுக்கப்புறமா மிக்சியோட ஜார்லேக்கு ஃபஸ்ட்டு நான் இறால் தான் போட்டிருக்கு. நீங்கள் வரமிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தா இந்த இறாலிൻ്റെ கூட வரமிளகாயும் சேர்த்து நமக்கு நல்லா தூள் பண்ணி எடுக்கலாம். ஆனால் ஃபைனாக நம்ம இது தூள் பண்ணக்கூடாது. பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். இது இன்னொரு தட்டிலேக்கு நமக்கு மாற்றலாம். நம்ம மிக்சியோட சின்ன ஜாரில் தான் இதை அரைச்செடுத்தது. அதனால் தேங்காயும் சேர்த்து அரைச்செடுக்கிறதுக்காக இதில் இடம் இல்லை. அதனால தான் இது நம்ம இன்னொரு தட்டிலேக்கு மாற்ற போகிறேன். பின்னாடி நம்ம ஆறிய தேங்காயும் இதிலேக்கு மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு அதையும் நம்ம அரைச்செடுக்கணும். ஆனால் ஃபைனாக தூள் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி தான் தேங்காயும் நம்ம தூள் பண்ணி எடுக்கணும். மிக்சியோட ஜாரில் தேங்காயும் நான்
தூள் பண்ணி எடுத்திருக்கு. இனி வந்து தேங்காயோட தூளும் அதே மாதிரி இறாலிൻ്റെ தூளும் மிக்ஸ் ஆக்கி எடுக்கணும். மிக்ஸியோட பெரிய ஜாராக இருந்தால் நமக்கு இது அப்படியே தூள் பண்ணி எடுக்கலாம். ஆனால் பெரிய ஜாரில் போட்டு நம்ம தூள் பண்ணியிருந்தால் எப்போவுமே நம்ம இறால் தான் ஃபஸ்ட்டு தூளாக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் தேங்காய் போட்டு தூளாக்கி எடுக்கணும். இல்லைச்சா இது குழஞ்சு போயிடும். இப்போ வந்து இதே மாதிரி நல்லா தூளாக்கி நல்ல துவையல் மாதிரி ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூட நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இறால் சம்மந்தி பொடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.